guys, hello மக்களே, வணக்கம் வந்தன நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இன்னைக்கு வந்து தை அமாவாசை. அதாவது அமாவாசை வந்து அதாவது நம்ம சாஸ்திர சம்பிரதாயம்லாம் எதுக்கு நம்ம வழக்கத்துல வச்சிருக்கான்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுவும் இந்த அமாவாசை தர்ப்பணம் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எத்தனை புள்ள குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை புள்ளையும் அவாவா பித்ருக்களுக்கு கண்டிப்பா எள்ளும் தண்ணியும் விடணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தை சொல்றது. இன்ஃபேக்ட் இன்னொன்னு சொல்ல போனா சிரார்த்தமே வந்து எத்தனை புள்ளைகள் தனியா இப்ப எல்லாருமே தனியா தானே இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா பிரச்சனையே கிடையாது, நோ ப்ராப்ளம். அதுல இப்ப தனியா இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அத்தனை பேரும் தனியா தான் சிரார்த்தம் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த எல்லா இடத்துலயும் சார்த்தம் பண்ண எல்லா இடத்துலயும் பித்ருக்கள் அந்த இடத்துல வந்து பித்ருக்கள் வருவாங்க. இது வந்து சாஸ்திரம். அதனால கண்டிப்பா நம்ம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். அதாவது அமாவாசை அப்படின்னு எடுத்துட்டு எல்லாம் 3 அமாவாசை கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். அதாவது ஆடி அமாவாசை, மகாலி அமாவாசை, தை அமாவாசை. இந்த தை அமாவாசை என்ன விசேஷம் அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலம் பிறந்த உடனே உத்தராயணம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து உத்தராயண புண்ணிய காலத்துல ஃபர்ஸ்ட் அமாவாசை இது. ஸோ ரொம்ப விசேஷம். மேக்சிமம் நீங்க அமாவாசைக்கு கொஞ்சமா ஒரு பாயசம் வேணும், அது வந்து கண்டிப்பா வேணும். வாழைக்காய் இது ரெண்டும் மஸ்ட். ஒரு குட்டி பாயசம், ஒரு வாழைக்காய் மஸ்ட். அதுக்கப்புறம் அமாவாசைக்கு உண்டான காய்கறிகளை எது சேர்த்தணும் எது சேர்த்தக்கூடாது அதெல்லாமும் சாஸ்திரத்துல இருக்கு. ஸோ அதுபடி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட அதாவது இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நன்னா இருப்போம், குழந்தைய சந்ததி நன்னா இருக்கும். இப்போ வந்து எதுக்கு இப்ப கர்மாலே இப்ப நம்ம நித்திய கர்மான்னு எடுத்தோன்னா சந்தியாவந்தனம். இந்த சந்தியாவந்தனம் ஆச்சாரியால் நிறைய ஸ்பீச்ல சொல்லிட்டு இருக்கார். சந்தியாவந்தனத்தை புள்ள குழந்தை விடாம பண்ணணும். அதுக்கு பலன் கண்டிப்பா தனிதான். அது வந்து கண்கூட நம்ம பார்க்கலாம். அது வந்து உணர்வாளுக்கு இது புரியும். அதே மாதிரி இப்ப வந்து ஆச்சாரியால் சொல்லியிருக்கார், பொன் குழந்தைகள் இப்ப வந்து சந்தியா ஒரு 7 வயசு ஆயிடுச்சுன்னா புள்ள குழந்தைக்கு பூனல் போடுறோம். அதே 7 வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது பண்றோமா? பொன் குழந்தைகளுக்கு கிடையாது. ஸோ அப்போ வந்து நிறைய ஸ்லோகங்கள், அதாவது ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவி பாகவதத்துல காயத்ரி சோஸ்திரம் சொல்லியிருக்கார். ஸோ அதை வந்து கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி பொன் குழந்தைகளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுக் கொடுங்க. லலிதா சஹஸ்ரநாமத்துல அவ்வளோ விசேஷம் இருக்கு, அது கற்றுக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட சாஸ்திரத்துல இருக்கு. ஆச்சாரியார் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சாஸ்திரப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது எவ்வளோ முடியறதோ அவ்வளோ கண்டிப்பா ஃபாலோ முடியாததை பண்ண முடியாது. இப்போ என்னாலேயே நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பண்ண முடியாது இருந்தால் அது பரவாயில்ல. பட் தர்ப்பணம் வந்து கண்டிப்பா எள்ளும் தண்ணியும் நம்ம வந்து பித்ருக்களுக்கு விடணும். நம்ம பித்ருக்கள் எப்படி மோட்சத்துக்கு போவா அப்படின்னு கேட்டேன்னா அதாவது பித்ருக்கள் ஆச்சாரியார் சொல்லியிருக்கார், எவ்வளோக்கு எவ்வளோ குடும்பம் ஒத்துமையா இருக்கோ, அதாவது ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கும்போது அவளோட பித்ருக்கள்லாம் மோட்சத்துக்கு போவா. அதனால சண்டை போடாம பரவாயில்லப்பா, நிஜமாவே சொல்றேன், சண்டை போடாதீங்கோ. அதாவது சண்டை போடானா சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் பெரிய. இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு இது வந்து இப்ப ஒரு சாஸ்திரப்படி அவ பண்ணல அப்படின்னா எனக்கு கோவம் வந்துடும். இப்ப நான் வாழ்க்கை பாடம் நிறைய கத்துன்னு இருக்கேன். இப்ப அவ சாஸ்திரப்படி தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன். அதை போய் நான் சொல்ல மாட்டேன். முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன், இது இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம யார் சொல்றதுக்கு, நம்ம அவளை திருத்தறதுக்கா வந்தோம். பட் நம்ம சந்ததி நன்னா இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய நினைப்பேன். என் குருநாதர் சொல்லி கொடுத்த வழியில நான் போயின்னு இருக்கேன். அதனால எனக்கு வந்து இப்ப பீஷ்மரையே வச்சுக்கோங்களேன். திரௌபதி வந்து அந்த சபையில பெரியவா அத்தனை பேரும் இருந்தா. அந்த பெரியவா அத்தனை பேரும் வாயமுடின்னு இருந்தா. பீஷ்மர் திரௌபதியை சேலை உரியும்போது அதனாலதான் அவருக்கு அம்பு படுக்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தாலும் அதுல நமக்கு நல்லது. கிருஷ்ணர் வந்து நமக்கு அறிவுறுத்தல் பீஷ்மர் மூலியமா என்ன பண்ணியிருக்காருன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஸோ அது மாதிரி ஒருத்தர் வந்து இது வந்து சாஸ்திரப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கோவப்படாதீங்கோ, ஃபர்ஸ்ட் யோசிங்கோ, அப்படியா. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைகிட்டயோ அந்த அவ சொல்றவாக்கிட்டயோ நீங்க சொன்னேன்னா கூட அவ அக்செப்ட் பண்ணிப்பா. பட் சிலது நம்புங்க, சாஸ்திரம் இப்படி இருக்குன்னா நீங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு வந்து சமையல் என்ன அப்படின்னு கேட்டேன்னா பூசணிக்காய் தயிர் பச்சடி. பூசணிக்காய் வந்து எப்படின்னா அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும்பா, அது வந்து அப்படியே சாப்பிடலாம். நான் அது அப்படியே பிளெயினா
பண்ண போகிறேன். பூசணிக்காய் தயிர் பச்சடி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி தயிரை விட்டு உப்பு போட்டேன்னா பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடி. அது வந்து பாயசம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். அதாவது எப்போ பாரு நம்ம பருப்பு பாயசம் எல்லாம் தான் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இதே பாசி பருப்பை போட்டு அதுக்கப்புறம் பாகக்காய் பிட்ல வாழைக்காய் பொடி மாஸ் அதெல்லாம் தான் பார்க்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து பூசணிக்காவை தயிர் பச்சடிக்கு நறுக்கி வச்சிருக்கேன். பாகக்காவை ரவுண்ட் ரவுண்டாக 2 சின்ன குட்டி பாவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து லெமன் சைஸ் குட்டி லெமன் சைஸ் புளி ஊற போட்டிருக்கேன். பிட்லைக்கு வந்து இது வந்து ரோஸ்டட் பீனட் வறுத்த கடலக்காய் அது வச்சுருக்கேன். பாயசத்துக்கு வந்து 10 முந்திரி 10 பாதாம் ஊற வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து ஸ்டீம் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், பாகக்காவும் ஸ்டீம் பண்ணிடலாம். வந்து பிட்லைக்கு கடலப்பருப்பு, தனியா, கட்டி பெருங்காயம், வரமிளகா, 2 வெந்தயம் கொஞ்சமாக ஒரு மினிமமாக போட்டுக்கோங்க. நான் போடுவேன். ஸோ இதை போட்டு வறுத்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அங்கே வந்து பருப்பு பாசி பருப்பும் துவரம் பருப்பும் வச்சுருக்கேன் குக்கரில். இங்கே சாதம் வடிக்கிறதுக்கு சாதத்துக்கு தண்ணி கொதிக்கிறது. பூசணிக்காய் தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மோரை விட்டு பூசணிக்காய் பச்சடி பூசணிக்காவையும் போட்டு பண்ணிடலாம். பூசணிக்காய் போட்டுண்டாச்சு, வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு, இந்த தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லை கொஞ்சம் அதுலேயே தயிர் விட்டு அரைச்சுட்டேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து 2 கடுகு 2 பெருங்காயத்தை மட்டும் தாளிச்சிடலாம். கொத்தமல்லி போட்டுண்டாச்சு. இதில் வந்து கடுகு 2 உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தாளிச்சுட்டு அவன் தலையில் கொட்டி வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடி. ஸோ பாக்காய் பிட்லைக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தாச்சு. ரொம்ப கொஞ்சமாக சாம்பார் பவுடர், உப்பு, கருவேப்பிலையை போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். 2 கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. வாழைக்காய் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு, தோலை உரிச்சுண்டாச்சு. இதை துருவின்றலாம். வாழைக்காய் பொடி மாசுக்கு எண்ணெய் வச்சுட்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வாழைக்காய் துருவினது, உப்பு. இது நல்லா வதக்கிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி கொஞ்சமாக தேங்காய் வேணால் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. கொஞ்சமாக ஒரு கரண்டி தேங்காய் நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு லெமன், கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. நம்ம வந்து பருப்பு வச்சோம் பாயசத்துக்கு, பாசிப்பருப்பு, இது வந்து துவரம் பருப்பு குக்கரில் வச்சுருந்தோம். வேணுங்கிற அளவு போட்டு குக்கரில் வச்சுக்கோங்க. இது வந்து பிட்லைக்கு. இது வந்து பிட்லைக்கு புளி தண்ணி எல்லாம் கொதிச்சுருக்கு. அதோட இந்த ஸ்டீம் பண்ண பாகக்காய் போட்டுடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் அதெல்லாமும் விட்டுடலாம். அரைச்சி வச்ச வறுத்து அரைச்ச இதை விட்டுடலாம். அதில் கொஞ்சம் இந்த பருப்பு ஜலத்தையே விட்டுடலாம். இதை வந்து நல்லா கலரிக்கலாம். இதோட கடலக்காவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கடலக்காய் வேண்டானாலும் இந்த கொத்துக்கடலை இருக்குது இல்லையா, ப்ரௌன் கொத்துக்கடலை, சரஸ்வதி பண்டிகைக்கு போடுவோமே, அதை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஒயிட் காபூலி சன்னாவும் போட்டு பிட்டில் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை இதில் விட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பிட்லைக்கு தாளிச்சுள்ள எண்ணெய் விட்டுண்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிச்சதை இவன் தலையில் கொட்டிடலாம். இப்போ பாக்காய் பிட்டில் அருமையாக ரெடி. கொத்தமல்லி மட்டும் போடலாம். கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பாக்காய் பிட்டில் ரெடி. நான் பாயசத்துக்கு இந்த கப்பில் 1 கப் போட்டுருக்கேன்.
இப்போ வெல்லம் வந்து இந்த ஒரு கப்பு வெல்லம் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு எப்பயும் போல் வடிகட்டி நம்ம பாயசத்துலாம். அதுக்குள்ளே இந்த பாதாம் தோல் உரிச்சுண்டாச்சு. இந்த பாதாமியும் முந்திரி பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இந்த பாசிப்பருப்பை இந்த பாத்திரத்தில் விட்டுருந்தோம். இந்த பாதாம் முந்திரி இருக்குல்ல, அந்த இதையும் இதில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பால் ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா நைஸாக அரைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் விட்டேன். இது வந்து வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்ததுன்னா அந்த பாகு வராது. அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் திக்காகும். அந்த பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த வெல்லத்தை இந்த பாயசத்தில் விட்டுடலாம். இதை வந்து நம்ம பாயசத்தில் அப்படி வடிகட்டிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு பாயசம். இதை ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது பாயசம். அதாவது அந்த பாதாம் கேஷ்யூ எல்லாமே அப்படி வாயில் கொஞ்சம் அம்புடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்க ஒரு தடவை. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி தை அமாவாசை சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. வாங்க பார்க்கலாம். சமையல் வந்து பாருங்கள், அதாவது பாசிப்பருப்பு பாதாம் கேஷ்யூலாம் போட்டு பாயசம், பூசணிக்காய் தயிர் பச்சடி, வாழைக்காய் பொடி மாஸ், இது வந்து சாம்பார், பாகக்காய் பிட்டில் சாதம், களத்துக்கு பருப்பு. இது வந்து நம்ம இதை கொஞ்சம் மேலே பருப்பு போட்டு நெய் போட்டு வாழைக்காய் இதை போட்டு காக்காக்கு போட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி அருமையான சமையல் தை மாதம் அமாவாசை சமையல் பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. காக்காக்கு கொஞ்சமாக சாதம், பருப்பு, கொஞ்சம் வாழைக்காய், கொஞ்சம் பாயசம், ஒரு சொட்டு பாயசம், கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் பாக்காப்பிட்டில், அன்ன சுத்தி, கொஞ்சம் நெய். இதை காக்காக்கு போட்டுட்டா இன்னைக்கு தை அமாவாசை சமையல் முடிஞ்சுது. என்ன கைஸ், சமையல் பார்த்தீங்களா? தை அமாவாசை சமையல். உங்கள் இடத்துலலாம் என்ன சமையல் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. நல்லபடியாக பித்ருக்களோட ஆசீர்வாதத்தில் தை அமாவாசை நல்லபடியாக முடிஞ்சது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.